Hi all, welcome back to my channel Start Setting 25. இன்றைக்கி நம்ம 10th standard மேக்ஸ் எக்ஸசைஸ் 1.2ஓட 4th and 5th சம் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ 4th சம்மில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, represent each of the given relations by an arrow diagram, a graph and a set in roster form wherever possible. ஸோ இந்த ரிலேஷன்ஸ் வந்து ஃபங்க்ஷன் மூலயமா கொடுத்துருக்காங்க. இந்த இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஆர்டர் பேரில் எழுதி அதுலேருந்து ஆரோ டயக்ராம் மூலமாக, கிராஃப் மூலமாக அண்ட் ஆல்சோ ரூஸ்டர் ஃபார்ம் மூலமாக நம்ம எழுத போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, நம்ம வந்து அந்த ஃபங்க்ஷன் அப்படியே எழுதிடலாம். எக்ஸ் கமா ஒய் such that x is equal to 2y and x is equal to 2, 3, 4, 5, y is equal to 1, 2, 3, 4. ஓகேவா? ஸோ இது எலமெண்ட்னு கொடுத்துருந்தாங்கன்னா ஈக்குவல் டூலே. ஓகே, நான் இது இப்படியே நான் போடுறேன், கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. ஸோ இப்போ எக்ஸோட வேல்யூ என்னென்னா 2 × y. நம்ம வந்து லாஸ்ட் டைம் நம்ம பார்த்தோம்ல, பார்ட் 1 வீடியோவில் இங்கே இருக்குது. தேர்ட் சம் நம்ம பார்த்தோம்ல, இந்த மாதிரி when x is equal to 0 நம்ம கண்டுபிடிச்சி எழுதினாலும் அதே மாதிரி தான் இந்த சம்மும். ஓகே, இப்போது x is equal to 2y. இது வந்து எப்படி எழுதணும்னா எக்ஸ் கமா ஒய் இந்த ஃபார்மேட்டில் நம்ம எழுதணும். இப்போது நம்ம என்ன சொல்யூஷன் போட்டுடலாம். இப்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2y. எக்ஸோட வேல்யூ தான் 2 and y. அப்போது நம்ம வந்து லாஸ்ட் சமயம் தேர்ட் சமயம் என்ன சொல்லியிருந்தேன், இந்த எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த வந்து ஒமிட் பண்ணிடலாம், இந்த இதை தூக்கி நம்ம கடைசியில் போடலான்னு நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா ஒரே இது வந்து இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2y இஸ் ஈக்குவல் டு ஒரு ஆன்சர் வரும்ல, ஒரே லைனில் வந்து 2 ஆன்சர் இருந்தால் வந்து அது வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க சில டீச்சர்ஸ், பப்ளிக்கில் எழுதுவோம்ல. அதனால் வந்து நம்ம இந்த இதை தூக்கி இங்கே போட்டுடலாம். ஓகேவா? அப்போது 2y இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். ஓகேவா? இதுதான் நம்மளோட ஃபார்முலா. ஸோ திரும்பி நான் சொல்கிறேன், இந்த எக்ஸை தூக்கி நான் இந்த பக்கம் போடுறேன். பிகாஸ் ஒரே லைனில் 2 ஈக்குவல் டு வந்தால் அது வந்து சில டீச்சர்ஸ் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? இப்போ 2y இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். வென் நம்ம தேர்ட் சம்மில் வந்து எக்ஸை வச்சுட்டு வந்தோம், 2x இஸ் ஈக்குவல் டு ஒய். இப்போ வந்து 2y இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். ஓகேவா? ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். வென் y, ஸோ உங்கள் ஒய்யோட வேல்யூ கொடுத்துருக்காங்களா, ஸோ y இஸ் ஈக்குவல் டு 1. அப்போது 2 × 1 இஸ் ஈக்குவல் டு என்னது, 2 1s are 2. ஓகேவா? அதே மாதிரி when y is equal to 2, 2 × 2 is equal to என்னது, 4. when y is equal to 3, 2 × 3 is equal to 6. கரெக்டா? ஸோ இவங்க வந்து 4 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க, when y is equal to 4, 2 × 4 is equal to என்னது, 8. ஸோ எனக்கு வந்து 4 வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. இப்போது நம்ம அதை வந்து கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன ஸ்டெப் எழுதணும், எப்போவுமே ஆர்டர் பேரில் வந்து எழுதணும். அது கொஷினில் கொடுத்தாலும் கொடுக்கனாலும் நம்ம அப்படி தான் எழுதணும். அப்போ தான் வந்து ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இப்போது இந்த சம்மில் பாருங்கள், நல்லா கவனமாக கவனிங்க. 2 × y இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். ஓகேவா? நம்ம தேர்ட் சம்மில் வந்து இந்த இது ஃபஸ்ட்டு இந்த இது இப்படி எழுதிடணும். கரெக்டாக? ஆனால் தேர்ட் சம் லாஸ்ட் சம்மில் வந்து என்ன எப்படி இருந்ததுன்னா, இந்த இடத்துல எக்ஸ், இந்த இடத்துல ஒய் இருந்தது. நமக்கு கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் கமா ஒய். அப்போது ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து எக்ஸோட வேல்யூ தான் எழுதணும், செகண்ட் தான் வந்து நீங்கள் ஒய்யோட வேல்யூ எழுதணும். தேர்ட் சம் லைக் ப்ரீவியஸ் சம்மில் வந்து எக்ஸோட வேல்யூ ஃபஸ்ட் இருந்தது, ஒய்யோட வேல்யூ இந்த இடத்துல எக்ஸோட வேல்யூ இருந்தது, இந்த இடத்துல ஒய்யோட வேல்யூ இருந்தது. பட் இந்த சம்மில் ஒய்யோட வேல்யூ ஃபஸ்ட்டு இருக்குது, எக்ஸோட வேல்யூ 2 இருக்குது. அப்போ நீங்கள் என்ன எழுதணும், அப்படியே உல்ட்டாவாக எழுதணும். ஃபஸ்ட்டு எக்ஸ் எழுதணும், அதுக்கப்புறம் தான் ஒய் எழுதணும். ஓகேவா? அப்போது இதான் நம்மளோட எக்ஸு, இந்த இடத்துல வருதானே நம்மளோட எக்ஸு, இதை தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு எழுதணும், இந்த இதை செகண்ட் எழுதணும். இது ஃபஸ்ட்டு எழுதணும், செகண்ட் எழுதணும், ஃபஸ்ட்டு எழுதணும், செகண்ட் எழுதணும். சாரி, ஆக்சுவலாக அந்த இது இல்லை, இந்த இது ஃபஸ்ட் எழுதுறது கரெக்டு தான். இந்த இதெல்லாம் ஃபஸ்ட்டு, செகண்ட் எழுதணும்னா இந்த இதுக்குள்ளே போட்டுக்கிறது. ஏன்னா 2 × y, இந்த 2 நமக்கு தேவையில்லை, விட்டுருங்க, அது ஆர்டர் பேரில் எடுக்க வேணாம். 2 × y, ஸோ y இருக்க இடத்துல என்ன இருக்குது, 1. 2 × 2, ஸோ y இருக்க இடத்துல 2, y இருக்க இடத்துல 3. இந்த இது தான் நம்ம எழுதணும். பாக்ஸ் போட்டிருக்கலாம் எக்ஸு,
ரவுண்ட் பண்ணியிருக்கிறதுலாம் என்னது y. இதில் சாரி, ஓகேவா? ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இதை தான் ஃபஸ்ட்டு எழுதணும். அப்படின்னா இதான் ஃபஸ்ட்டு வரும், y இந்த இதுதான் செகண்ட் வரும். ஓகேவா? இப்போ எழுதலாமா? 2, 1. ஸோ r dot is equal to 2, 1. நெக்ஸ்ட்டு என்னது 4, 2. நெக்ஸ்ட்டு 6, 3. அதே மாதிரி 8, 4. நான் திரும்பி சொல்கிறேன், இதான் y, இங்கே இருக்கிறது y, சாரி இங்கே இருக்கிறது எக்ஸு, இங்கே இருக்கிறது y, இங்கே இருக்கிறது எக்ஸு, இங்கே இருக்கிறது y, இங்கே இருக்கிறது எக்ஸு, இங்கே இருக்கிறது y, எனக்கு எக்ஸு, இங்கே இருக்கிறது y. ஓகேவா? அப்போது என்னது நம்ம எக்ஸு, y தானே எழுதுவோம். இதுதான் கொஷின்லேயே கொடுத்துருக்காங்களே ரூலு. அப்போது இதை தான் நம்ம ஃபஸ்ட்டு எழுதணும், இதை தான் நம்ம செகண்ட் எழுதணும். அதான் நாங்கள் எழுதியிருக்கேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு 2, அப்புறம் 1, அப்புறம் 4, 2, 4, 2, 6, 3, 8, 4. இது 4. ஓகே ஓகே இப்போ எழுதியாச்சு. இப்போ கொஷினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஏ அண்ட் ஆரோ டயக்ராம். ஆரோ டயக்ராம் வந்து இப்படி தான் இருக்கும் பார்க்க. இந்த ரெண்டுத்துக்குள்ள ரிலேஷன் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம முன்னாடிலாம் வந்து இங்கே ரிலேஷன்ஸ்லாம் கொடுத்துட்டு நம்ம வந்து அந்த கார்ட்டீசியன் ப்ராடக்ட் கண்டுபிடிச்சிட்டு அதுலேருந்து இந்த ஆன்சர்ஸ்லாம் நம்ம எடுத்து செக் பண்ணுவோம் ரிலேஷன் இருக்கா இல்லையான்னு. இந்த இது அதே மாதிரி தான், பட் நம்ம கார்ட்டீசியன் ப்ராடக்ட் கண்டுபிடிக்க மாட்டோம். இது என்னென்னா, இந்த ஆரோவில் இந்த இது இருக்குல்ல 1 2 3 7 3 0 1 -1 7, இது இந்த மாதிரி ஆரோ டயக்ராமில் 2 பக்கம் போட்டுட்டு அதில் என்ன மேட்ச் ஆகுது அப்படி தான் நம்ம வந்து ரிலேஷன் கண்டுபிடிக்க போகிறோம். கார்ட்டீசியன் ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ண போகிறதில்ல. ஓகேவா? இப்போ ஆரோ டயக்ராம் வந்து ஃபஸ்ட்டு எந்த எலமெண்ட் எழுதணும்னா, இந்த எக்ஸ் எலமெண்ட் தான் ஃபஸ்ட்டு எழுதணும், செகண்ட் ஒய் எலமெண்ட் எழுதணும். ஓகேவா? இப்போ நான் காமிக்கிறேன், இங்கே பாருங்கள். 2 3 4 5 ஒரு சர்க்கிள் மாதிரி போடுங்க. 1 செகண்ட் இப்படி ஆக்சுவலி இது வந்து கொஞ்சம் இப்படி திக்காக இருக்கும், ஐ மீன் தின்னாக இருக்கும், நான் குண்டாக போட்டேன். அதே மாதிரி 1 2 3 4. ஓகே, நீங்கள் வந்து தயவு செஞ்சு பென்சிலில் போடுங்க, அப்போ தான் நீட்டாக இருக்கும். இப்போ நான் போட்டுட்டேன். இப்போது என்ன பண்ண போகிறேன்னா, நான் ஃபஸ்ட் ஸ்டெப் நான் திரும்பி சொல்கிறேன். ஆரோ டயக்ராமுக்கு இந்த எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ எழுதினேன். இங்கே மேலே எக்ஸ், இங்கே ஒய் போட்டுக்கோங்க. ஓகேவா? எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ ஃபஸ்ட் எடுத்தோன்னே எழுதினேன் ஆரோ டயக்ராமுக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா, 2, 1 இந்த ஆரோ டயக்ராமில் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுவோம். இதுதான் எக்ஸ், இதுதான் ஒய். இங்கே தெரியும்னா எக்ஸ் இந்த இங்கே தான் எக்ஸு, இங்கே தான் இருக்கிறது ஒய். கரெக்டாக? அப்போ எக்ஸு ஒய். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 2, 1 வந்து இங்கே இருக்கான்னு பாருங்கள். 2 இங்கே இருக்குது, 1 இருக்குது. எஸ், எக்ஸில் 2 இருக்குது, ஒய்யில் 1 இருக்குது. ஸோ தெரியுதா? ஒய்யில் 1, எக்ஸில் 2. அப்போது இது அப்படியே என்ன பண்ணணும், மேட்ச் பண்ணணும். ஸோ பாயிண்ட் வச்சு பண்ணியிருக்காங்க. ஓகேவா? மேட்ச் பண்ணிட்டு ஒரு கோடு இப்படி தான் நம்ம மேட்ச் பண்ணுறோம். ஸோ ஒரு ஆரோ மார்க் மாதிரி. நெக்ஸ்ட்டு 4, 2 4, 2 இந்த எக்ஸில் இதான் எக்ஸு ஒய். ஸோ எக்ஸில் 4 இருக்குது, எஸ் இருக்குது. ஒய்யில் 2 இருக்கா? எஸ் இருக்குது. அப்போது இப்படி வரும். ஸோ மார்க் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 6, இது எக்ஸு, இது ஒய். 6 இங்கே இருக்கா? இல்லை. ஆனால் இங்கே 3 இருக்குது. அந்த கண்டிஷன் என்ன, ஒரு இதில் ஒரு எலமெண்ட் மாறி இருந்தாலும் அது ரிலேஷன் கிடையாது. இங்கே 6 இல்லை, ஆனால் 3 இருக்குது. ஸோ அதனை முடிச்சிடலாம். ஏன்னா இங்கே 6 இருக்கு மேலே இல்லை, வேறு எந்த நம்பர்ஸும் இல்லை. ஸோ அவள் தான். அப்போ என்னது 2, 1 4, 2 இன்னும் 2 மட்டும் தான் ரிலேஷனாக இருக்குது ஆரோ டயக்ராமில். இது வந்து நீங்கள் ஏ ஆரோ டயக்ராமில் போட்டுக்கோங்க. நான் போட மறந்துட்டேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பி என்ன கேட்டிருக்காங்க, கிராஃப். ஸோ கிராஃப்னால் கிராஃப் பேப்பரில் எடுத்து போகணுன்னு நினைக்காதீங்க. ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் கிராஃபில் எப்படி ட்ரா பண்ணுவீங்களோ அதே மாதிரி சின்னதாக ட்ரா பண்ணிக்கோங்க. பென்சிலில் ட்ரா பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ போட்டுட்டு ஃபஸ்ட்டு என்னது, ஸோ கிராஃப்லேயே வந்து அதே மாதிரி தான். இந்த ஆர்டர் பேர் வந்து நிறைய பேர் வந்து இந்த இதை எடுத்து ஆரோ டயக்ராமில் போடுவாங்க. இதில் இருக்க ஃபஸ்ட் எலிமெண்ட்ஸ் எடுத்து இந்த பக்கம் போடுவாங்க. இதில் இருக்க செகண்ட் எலிமெண்ட் எடுத்து இந்த வயலில் போடுவாங்க. ஆனால் தப்பு. ஆர்டர் பேரும் இதுக்கு வந்து சம்மதமே கிடையாது. ஓகேவா? நமக்கு வந்து எக்ஸ் அண்ட் ஒய் அந்த எலமெண்ட்ஸாக நம்ம எடுத்து ஆர்டர் பேரில் இருக்கிறது மேட்ச் பண்ணி பார்ப்போம். முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம்,
இந்த கார்ட்டீசியன் ப்ராடக்ட்லேருந்து இங்கே கொடுத்துருக்க இதை வச்சு நம்ம செக் பண்ணி ரிலேஷன் இல்லைன்னு பார்ப்போம். பட் இது வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட். நம்ம கொடுத்துருக்க வேல்யூஸ் வந்து நம்ம டயக்ராம் மாதிரி போட்டுட்டு ஆர்டர்ட் பேர்லேருந்து அது இருக்கா அப்படின்னு வந்து செக் பண்ணுவோம். ஓகேவா? கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. ஆர்டர்ட் பேர் வந்து ஆரோ டயக்ராம், கிராஃப், ரூஸ்டர் ஃபார்முக்கு வந்து யூஸ் ஆகாது. ஓகேவா? ஸோ வந்து நம்ம வந்து இந்த கொஷினில் இருக்கிறது தான் நம்ம எழுதணும். இப்போது இதில் இருந்து இதான் எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் டேஷ். ஓகேவா? எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கிறது ஃபஸ்ட்டு எழுதலாம் 2 3 4 5. இங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அது மட்டும் தான் எழுதணும். ஓகேவா? 2 3 4 5. இங்கே 1 2 3 4. ஓகேவா? ஃபஸ்ட்டு பாருங்கள் 2, 1. ஸோ 2, 1 மார்க் பண்ண 2 1 இங்கே வரும் கரெக்டாக. ஸோ 2, 1. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 4, 2 மார்க் பண்ணுங்கள். 4 இங்கே வரும் 2. ஸோ 4, 2. நீங்கள் பென்சில் வச்சு போடும்போது நீட்டாக வரும். நீட்டாக போடுங்க, கொஞ்சம் பெருசாக போடுங்க. ஓகேவா? இந்த மாதிரி சின்ன சின்னதாக போடாதீங்க. நெக்ஸ்ட்டு 6, 3. அச்சுச்சோ இங்கே 6 இல்லையே, அப்போ அவள் தான் இதான் ஆன்சர். ஓகேவா? இங்கே மேலே எந்த இது 5ஓட முடியுது. இங்கே 6 இல்லை, பட் இங்கே 3 இருக்குது. நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. இந்த இடத்துல 6 இருந்தால் தான் நீங்கள் வந்து 6, 3ன்னு மார்க் பண்ண முடியும். இங்கே 5ஓடே முடிஞ்சிச்சு, தெரியுதா? இங்கே 5ஓடே முடியுது. ஸோ அதனால் அவள் தான். ஸோ இது என்னது 2, 1 4, 2. ஸோ இந்த மாதிரி 2 ரிலேஷன் கண்டுபிடிச்சிச்சு. ஆரோ டயக்ராம்லையும் இந்த 2 ரிலேஷன் தான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ரூஸ்டர் ஃபார்ம். ரூஸ்டர் ஃபார்ம்னா அதில் என்ன எலிமெண்ட் கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்து நம்ம எழுதிடலாம். இப்போது இந்த இதில் ரிலேஷன் வந்து இந்த மாதிரி 2 எலிமெண்ட் தான் வந்து மேட்ச் ஆகுது. கரெக்டாக? இந்த 2 இது தான் மேட்ச் ஆகுது. இந்த 2 இதுலேயே பார்த்தாலே 2, 1 4, 2. இங்கே 2, 1 4, 2. இது மட்டும் தான் மேட்ச் ஆகுது. அப்போ ரூஸ்டர் ஃபார்ம் என்னது? அந்த 2 இதை மட்டும் எழுதினா போதும். இங்கே வந்து நம்ம டயக்ராமில் மார்க் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து நம்ம அப்படியே எடுத்து எழுதிடுவோம். அவள் தான். இது புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப ஈஸியான சம்ஸ் இதெல்லாம். செகண்ட் சப்டிவிஷன் பார்ப்போம். ஒய்யோட வேல்யூ என்னதுன்னா எக்ஸ் + 3. ஓகேவா? ஸோ இதான் வந்து ஃபார்முலா, கொஷனில் கொடுத்த ஃபார்முலா. இப்போது எக்ஸ், ஸோ இங்கே பாருங்கள், நான் புக்கில் ஃபஸ்ட்டு காமிக்கிறேன். எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் நேச்சுரல் நம்பர்ஸ் which are less than 10. நேச்சுரல் நம்பர்ஸ்னு என்னது? ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 1. ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், எக்ஸும் ஒய், ஸோ ரெண்டுமே வந்து நேச்சுரல் நம்பர்ஸ் தான். அப்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 2 3 4 5 6 7 8 9. லெஸ் தென் 10 தான் கேட்டிருக்காங்க. ஒய், ஸோ 1 2 3 4 5 6 7 8 அண்ட் ஆல்சோ 9. ஓகேவா? இப்போது நமக்கு சொல்யூஷன் நம்ம போகலாம். சொல்யூஷன் அதே தான். இந்த இதை வந்து இந்த இடத்துல தூக்கி போட்டுடலாம். அப்போ எக்ஸ் + 3 இஸ் ஈக்குவல் டு ஒய். கரெக்டாக? இப்போ எழுதலாம். வென் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னது 1, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1. இப்போ 1 + 3 இஸ் ஈக்குவல் டு என்னது 4. when x is equal to 2, 2 + 3 is equal to another 4 5. when x is equal to 3, 3 + 3 is equal to 6. when x is equal to 4, 4 + 3 is equal to another 7. Okay. When x is equal to 5, 5 + 3 is equal to 8. When x is equal to 6, 6 + 3 is equal to 9. When x is equal to 7, 7 + 3 is equal to another 10. When x is equal to 8, 8 + 3 is equal to another 11. When
x is equal to 9. 9 plus 3 is equal to 12. அவ்வளோதான். இதுக்கு மேலே நம்ம எதை எழுத வேணாம். பிகாஸ் என்னது நமக்கு எக்ஸோட வேல்யூ 9 வரைக்கும் தான் கொடுத்து இருக்காங்க. ஓகேவா? இப்போ அதை ஆர்டர் பண்ண நம்ம எப்படி எழுதுவோம்? ஸோ இப்போ பாருங்கள், இந்த இதில் வந்து நம்ம கொஷனில் கொடுத்துருக்காங்க x, y. ஸோ ஃபஸ்ட்டு இதை எழுதணும், செகண்ட் இதை எழுதணும். அப்படின்னா x தான் ஃபஸ்ட்டு வரும், y தான் செகண்ட் வரும். கரெக்டாக? அப்போது இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு செகண்ட், ஃபஸ்ட்டு செகண்ட், ஃபஸ்ட்டு செகண்ட், ஃபஸ்ட்டு செகண்ட், ஃபஸ்ட்டு செகண்ட், சாரி செகண்ட், ஃபஸ்ட்டு செகண்ட், ஃபஸ்ட்டு செகண்ட், ஃபஸ்ட்டு செகண்ட், ஃபஸ்ட்டு செகண்ட். ஓகேவா? எழுதலாமா? இஸ் ஈக்குவல் டு 1, 4, 2, 5, 3, 6, 4, 7, 5, 8, 6, 9, 7, 10, 8, 11, 9, 12. ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதே தான். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸு, செகண்ட் ஒய். இந்த இடத்துல வந்து எக்ஸ் இருந்திருந்தால் இது வந்து ஃபஸ்ட், இந்த இடத்துல சப்போஸ் நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தோம்ல, இந்த இடத்துல எக்ஸ் இருந்தால் இந்த இதுதான் ஃபஸ்ட் வந்திருக்கும், இதான் செகண்ட் வந்திருக்கும். எப்படி இருந்தாலும் எக்ஸு ஃபஸ்ட்டு, ஒய் செகண்ட், அப்படி தான் வரும். ஓகேவா? பேரோ டயக்ராம் எழுதிடலாமா? ஸோ 9 ரெண்டுமே 9 தான். அப்போது 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. ஓகே, நான் கொஞ்சம் போடுறேன். அதே மாதிரி 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. முடிஞ்ச வரைக்கும் பென்சிலில் கொஞ்சம் நீட்டாக போட பாருங்கள். ஓகேவா? ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு இது என்னது? 1, 4. ஸோ 1, 4. ஓகே, நெக்ஸ்ட்டு 2, 5. 2, 5. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 3, 6. 3, 6. நெக்ஸ்ட்டு 4, 7. சாரி, 4, 7. நெக்ஸ்ட்டு 5, 8. 5, 8. அப்புறம் 6, 9. 6, 9. அதுக்கப்புறம் 7, 10. பட் இங்கே 10 இல்லை, 9ஓட முடிஞ்சிடுச்சு. அவள்தான். அப்போ என்னது? சில இதெல்லாம் ரிலேஷனாக இருக்குது. 1, 4, 2, 5, 3, 6, 4, 7, 5, 8, 6, 9. இதான் வந்து ஃபஸ்ட், இந்த இதுதான் ரிலேஷன். ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ வந்து நம்ம இது வந்து ஆரோ டயக்ராம். நெக்ஸ்ட் வந்து நம்ம கிராஃபு. ஸோ ஸ்பீடாக போடலாம். ஸோ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. ஸோ இங்கே தப்பித்தவை கூட எக்ஸ்ட்ரா நம்பர் போட்டுறாதீங்க. கிராஃபில் போடுற மாதிரி போட்டால் தப்பாயிடும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. ஃபஸ்ட் என்னது? 1, 4. ஸோ 1 கரெக்டாக 4. 1, 4. நெக்ஸ்ட்டு 2, 5. 2. ஸோ 2 இங்கே வரும், கொஞ்சம் இப்படி மேலே. 2, 5. நான் வந்து அப்ராக்சிமேட்டாக வைக்கிறது. நீங்கள் தயவு செஞ்சு பென்சில் யூஸ் பண்ணி, ஸ்கேல் யூஸ் பண்ணி நீட்டாக பண்ணுங்கள். 3, 6. 3 கரெக்டாக இப்படி வரும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 4, 7. 4 இங்கே இருக்குது, 7. 4, 7. நெக்ஸ்ட்டு 5, 8. 5, 8. ஸோ கொஞ்சம் இப்படிக்கு மேலே. நெக்ஸ்ட்டு 6, 9. 6, கொஞ்சம் இப்படி மேலே. ஓகேவா?
ஸோ இங்கே என்ன கண்டுபிடிச்சோமோ இங்கே 1 2 3 4 5 6 இங்கேயும் தான் அதே தான் இருக்குது 1 2 3 4 5 6 ஓகேவா அதே தான். ஸோ இது வந்து கிராஃப். நெக்ஸ்ட்டு சி வந்து என்னதுன்னா ரூஸ்டர் ஃபார்ம் வந்து உங்களுக்கு தெரியும். இங்கே என்னெல்லாம் மார்க் பண்ணியிருக்கோமோ அதே அப்படியே எடுத்து எழுதிடலாம். ஸோ அதான் உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஆர் இஸ் ஈக்குவல் டு 1,4 2,5 3,6 4,7 5,8 6,9 ஓகேவா. ஸோ இதான். ஸோ ரொம்ப 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 ஈஸியானது. ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆரோ டயக்ராமுக்கு கொஷினில் இருக்க எலமெண்ட்ஸ் வந்து நீங்கள் எழுதணும். இங்கே எக்ஸ் ஒய் கொடுத்துருப்பாங்களா, இதுதான் வந்து நீங்கள் ஆரோ டயக்ராம்லையும் கிராஃப்லையும் நீங்கள் வந்து எழுதணும். எக்ஸு, ஸோ ஃபஸ்ட்டு இது எக்ஸு எழுத மறந்துட்டேன், இது ஒய் ஓகேவா. அதே தான் கிராஃப் உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் வந்து எழுதிட்டு இங்கே நம்ம ஆர்டர் பேர் கண்டுபிடிச்சிருப்போம்ல, இதில் எதெல்லாம் மேட்ச் ஆகுதோ அதுதான் வந்து ரிலேஷன்ஸ் ஓகேவா. ஸோ லாஸ்ட் சம் 5th one. A company has 4 categories of employees given by assistants. Assistants A, clerks C, managers M, and executive officer E. The company provide 10,000, 25,000, 50,000, 1 lakh as salaries to the people who work in the categories A, C, M and E. ஸோ ACME இந்த ACME இவங்களுக்கெல்லாம் வந்து சேலரிஸ் வந்து தராங்க. அப்போது உங்களுக்கு பார்த்தோன்னே புரிஞ்சிடணும், 10,000 வந்து ஏக்கு, 25,000க்கு சிக்கு, 50,000 எம்முக்கு அண்ட் ஆல்சோ 1 lakh வந்து இக்கு ஓகேவா. ஸோ இதான் அந்த நேம்ஸை வந்து உங்களுக்கு ஷார்ட்டாக கொடுத்துருக்காங்க ஓகேவா. ஸோ இது வந்து உங்களுக்கு பார்த்தாலே புரிஞ்சிடணும். ஸோ if A1, A2, A3, A4, A5 were assistants, C1, C2, C3, C4 were clerks, M1, M2, M3 were managers, and E1, E2 were executive officers, and if the relation R is defined by X or Y, where X is a salary given to person Y, express the relations R through ordered pair and arrow diagram. இது வந்து ஆர்டர்ட் பேரும் ஆரோ டயக்ராம் தான் கேட்குறாங்க. இங்கே என்ன சொல்கிறாங்க, ரிலேஷன்ஸ் வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க ஓகேவா. ஸோ ரிலேஷன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு எக்ஸ் இஸ் எ ரிலேஷன் ஆஃப் ஒய், எக்ஸ் இஸ் எக்ஸ் கமா ஒய் இப்படி தான் வரும் ஓகேவா. ஸோ எக்ஸ்ஆர் ஒய்யும் ஒன்று தான், எக்ஸ் கமா ஒய்யும் ஒன்று தான். ஸோ வந்து கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க ஓகேவா. வேர் எக்ஸ் இஸ் அ சேலரி கிவன் டு அ பர்சன், எக்ஸோட வேல்யூ என்னது சேலரி. ஸோ சேலரினா இது நம்ம இங்கே பார்த்தோம்ல 10,000, 25,000, 50,000. ஸோ அதான் சேல்ரி. அப்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10,000 இந்த இது வந்துடும் ஃபுல்லாக, இது வரைக்கும் இதிலேருந்து இது வரைக்கும் ஃபுல்லாகவே எக்ஸ் வந்துடும். ஒய் என்ன சொல்கிறாங்க, டு த பர்சன்ஸ்னால் இதோ A1, A2, A3, A4, A5, C1, C2, C3, C4 இதில் இவங்கெல்லாம் பர்சன்ஸ். ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு என்னது பர்சன்ஸ். இங்கே என்ன கேட்குறாங்கன்னா எக்ஸ் ரிலேஷன்ஸ் த்ரூ அண்ட் ஆர்டர்ட் பேர் அண்ட் ஆரோ டயக்ராம். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி, இதெல்லாம் எதுவும் கேல்குலேஷன்ஸ்லாம் தேவையில்லை. ஸோ ஃபஸ்ட் வந்து சொல்யூஷன் நம்ம எழுதிடலாம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10,000 ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஃபுல்லாக வந்து எக்ஸோட வேல்யூ நம்ம எழுதிடலாம். 10,000, 25,000, 50,000 and 1 lakh ஓகேவா. இதான் வந்து நம்மளோட வேல்யூஸ். இப்போது ஒய்யோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க பர்சன்ஸ். அப்போது புக்கை பார்த்து எழுதணும். ஒய் இஸ் ஈக்குவல் டு A1, A2, A3, A4, A5 அதே மாதிரி C1, C2, C3, C4 நெக்ஸ்ட்டு M1, M2, M3 அண்ட் ஆல்சோ E1, E2 இதான் வந்து ஒய்யோட வேல்யூ. இதை ஜஸ்ட் நான் உங்களுக்கு வந்து புரியுது தான் எழுதியிருக்கேன். இதான் நீங்கள் ஆக்சுவலாக எழுதணும் சொல்யூஷன் செட்டில் ஓகேவா. இப்போது ரிலேஷன் என்னது எக்ஸ் கமா ஒய். ஸோ எக்ஸ் கமா ஒய்னா 10,000 யாருக்கெலாம் கொடுக்குறாங்க,
25,000 யாருக்கெல்லாம் கொடுக்குறாங்க, 50,000 யாருக்கெல்லாம் கொடுக்குறாங்க, 1 lakh யாருக்கெல்லாம் கொடுக்குறாங்கன்னு எழுதணும். ஸோ ரொம்ப ஈஸி. ரிலேஷன் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கமா ஒய் இப்படி தான் வந்து எழுதணும். அப்போ ஃபஸ்ட்டு இந்த 10,000 யாருக்கெல்லாம் கொடுக்குறாங்க, இந்த அசிஸ்டன்ஸ்க்கு கொடுக்குறாங்க A1 A5 வரைக்கும். 25,000 கிளர்க்ஸ் C1 C2 C3 C4. 50,000 மேனேஜர்ஸ் M1 M2 M3 அண்ட் ஆல்சோ 1 lakh வந்து E1 அண்ட் E2 இவங்களுக்கு தான் கொடுக்குறாங்க. அப்போது நீங்கள் எப்படி எழுதணும், இஸ் ஈக்குவல் டு ஆர்டர் பேரில் எழுதணும் கரெக்டாக, எக்ஸ் கமா ஒய். அப்போது 10,000 கமா என்னது A1. ஓகே, இது வந்து உங்களுக்கு எழுத டைம் ஆகும், நான் ரொம்ப ஈஸியாக எழுதிடலாம். போட்டுட்டு 10K போட்டுக்கலாம். ஓகேவா, 10K கமா A1, 10K கமா A2, 10K கமா A3, 10K கமா A4, 10K கமா A5. அதே மாதிரி கிளர்க்ஸ்க்கு வந்து 25 தானே 25K கமா C1, 25K கமா C2, 25K கமா C3, 25K கமா C4 கிளர்க்ஸ். நெக்ஸ்ட்டு மேனேஜர்ஸ் M1 மேனேஜர்ஸ்க்கு எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா 50,000. M1 கமா இது 1 இது 50K, M2 கமா 50K. சாரி நம்ம வந்து எக்ஸ் கமா ஒய் தான் எழுதணும். ஃபஸ்ட்டு இதை எழுதிட்டு தான் இதை எழுதணும். ஸோ நான் மாற்றி எழுதிட்டேன். ஸோ இந்த மாதிரி நீங்களும் மிஸ்டேக் பண்ணுவீங்க. ஸோ கவனமாக எழுதுங்க. 50K கமா M1, 50K கமா M2, 50K கமா என்னது M3 கரெக்டாக. அதே மாதிரி 1Lனா 1 lakh, 1 lakh கமா E1, 1 lakh கமா E2. ஓகேவா, ஸோ புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இப்படி தான் நம்ம எழுதணும் எக்ஸு ஒய். இதை வந்து ஆரோ டயக்ராம் மூலயமா நம்ம போடணும். ஓகேவா, ஸோ ஆரோ டயக்ராம் ஃபஸ்ட்டு 10,000 இதெல்லாம் வந்து நான் சொல்ல மறந்துட்டேன். ஸோ வந்து கிளாஸ் ஒர்க்கில் எழுதுறதுக்கு வந்து ஓகே இப்படி கே போட்டு எழுதலாம். பட் எக்ஸாம்பிள் 10,000 25,000 தான் எழுதணும். இப்போ ஆரோ டயக்ராம் 10,000 ஃபஸ்ட்டு எழுதிடலாம். செகண்டு 25,000, 50,000, அப்புறம் 1 lakh. ஓகேவா, இதுதான் ஆரோ டயக்ராம். கொஞ்சம் இதாக வரும். ஸோ ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இது ஒய்யோட வேல்யூஸ் ஃபுல்லாக எல்லாமே எழுதணும். நிறைய பேர் வந்து ஏ இப்படி போட்டு நெக்ஸ்ட்டு சி அப்படி தான் எழுதுறீங்க. பட் தப்பு. ஒய் வந்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அது ஃபுல்லாக எழுதணும். ஓகேவா, ஸோ A1 A2 A3 A4 A5 A6 A7 A5 தான். நெக்ஸ்ட்டு C1 C2 C3 C4 M1 M2 M3 E1 E2. சொன்ன மாதிரி நீங்களும் மிஸ்டேக் பண்ணுவீங்க. ஓகே இப்போது ஆரோ டயக்ராம்னா என்னது, இது எக்ஸு ஒய். ஆரோ டயக்ராம்னா இங்கே என்ன எழுதியிருக்கோமோ அது பார்த்து அப்படியே எழுதலாம். ஃபஸ்ட்டு 10,000 ஃபார் A1 A2 A3 A4 A5. ஓகே, ஸோ 10K வந்து இந்த A5 வரைக்கும் வருது கரெக்டாக. அப்போது இப்படி தான் மார்க் பண்ணணும். ஓகேவா, இப்படி போட்டாச்சா, போட்டு இந்த ஆர் மார்க் போட்டுருங்க, மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் என்னது 25K. ஸோ 25K யாருக்கெல்லாம் C1 C2 C3 C4. அப்போது 25K யாருக்கெல்லாம் வரும், C1க்கு வரும், C2க்கு வரும், C3க்கு வரும், C4க்கு வரும். இது எல்லாமே வந்து ஒரே லைன் தான். ஸோ கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. இது வந்து ஒரே இடத்துல தான் ஸ்டார்ட் ஆகணும், மாற்றி போட்டுறாதீங்க. நெக்ஸ்ட்டு 50Kலாம் யாருக்கெல்லாம் தராங்க, 50K M1 M2 M3. ஸோ M3 வரைக்கும் 50K. ஸோ 50K வந்து M1க்கு தராங்க, M2க்கு தராங்க, M3க்கு தராங்க. ஸோ கொஞ்சம் பக்கத்தில் போட்டுக்கோங்க.
கடைசியாக 1 லேக்லேயே யாருக்கு தராங்க E1 E2. ஸோ E1 ஆல்சோ E2. ஸோ இந்த ஆரோஸ்லாம் போட மறந்துடாதீங்க, ஓகேவா? ஸோ வந்து எல்லாமே வந்து கொடுக்கறதுல வந்து மேட்ச் ஆகுது, ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதான் வந்து ஆர்டர்ட் பேர் ஆக்சுவலி. ஸோ உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், இந்த இது எழுதியிருக்கோம்ல, இதான் வந்து நமக்கு ஆர்டர்ட் பேர், ஓகேவா? ஸோ இது வந்து நான் இப்படி போட்டுக்கிறேன். ஸோ வந்து நான் உங்களுக்கு வேணால் திரும்பி நாளாட்டி எழுதிக்கலாம். அது வந்து நீங்கள் எக்ஸாம் டைம் அப்போது நீங்கள் வந்து ஆரோ டயக்ராம் ஃபஸ்ட்டு போட்டு அப்புறம் ஆர்டர் பேர்னு நீங்கள் போட்டு எழுதிக்கலாம், ஓகேவா? இப்படி எழுதாதீங்க, மேலே ஏன்னு போட்டு ஆர்டர் பேர், பின்னு போட்டு ஆரோ டயக்ராம் அப்படி எழுதுங்க. இது வந்து ஆரோ டயக்ராம், ஓகேவா? ஸோ உங்களுக்கு இந்த இந்த 1.2 எக்ஸசைஸ் வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாக உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபங்க்ஷன்ஸை நம்ம பார்ப்போம். இது வந்து நான் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஃபங்க்ஷன்ஸை வந்து ஈஸி தான். 1.2ல் இந்த 5th செம் வந்து 5 மார்க்ஸில் நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. ஸோ வந்து நல்லா கவனமாக இது பண்ணிக்கோங்க, ஓகே? ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஓகே? ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோ எக்ஸசைஸ் 1.3ல் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய், காட் பிளஸ் யூ ஆல்.